ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சினிமா வித் நீ காமேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா சர்தார் 2. ஸோ சர்தார் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஹிட் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சர்தார் 2 நிறைய அப்டேட்ஸ் அவங்க கொடுத்துட்டு வராங்க. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பர் அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸோட அவங்களோட நேம்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க, யார் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாளவிகா மோகன். ஸோ மாளவிகா மோகன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சர்தார் 2 நடிக்க போகிறதா. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அவங்க நடிக்க மாட்டாங்க. அவங்க நிறைய மூவிஸில் அவங்க சைன் அப் பண்ணியிருக்காங்க, பிஸி ஷெடியூல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் மாளவிகா மோகன் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சர்தார் 2 நடிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ செகண்ட் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஷிகா ரங்கநாதன். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் லீட் ஹீரோயினாக பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்சோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் 2 லுக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ண போஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஏஜான கார்த்தி அண்ட் ஒரு ஓல்டு ஏஜான கார்த்தியை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டே வராங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஆஷிகா ரங்கநாதன் இஸ் பிளேயிங் அ வைட்டல் ரோல் அப்படின்றாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணுறதுனால இந்த படம் டிஃப்ரெண்டான ஒரு கதைகளத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த 2 ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நடிக்கிறாங்க. ஸோ இந்த 2 ஹீரோயினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா என்னோட சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.